இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல முழுசா சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஆனா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, இந்த கார்த்திக் கிட்ட நம்ம எப்பவுமே உஷாரா தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எத சொன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே விடுவானோ, அத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கார்த்திக்க ஆஃப் பண்ணிடுறா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை மேல சத்தியம் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணன பார்க்கவும் கிடையாது. உங்க அண்ணன பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிட்டாங்க. "இதில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா உன்ன சும்மாவே விட மாட்டேன் அஞ்சலி." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு அப்பவும் மனசுக்குள்ள குறு குறுன்னு இருந்துட்டே இருக்கு. நேத்து ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி போனது இதுக்கா தான் இருக்குமோ? அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த அஞ்சலியோட ஃப்ரெண்டு தான் இருக்காளா? இல்ல கௌதம் அண்ணனும், இலக்கிய அண்ணியும் இருப்பாங்களோ? அப்படின்ற ஒரு சந்தேகம் கார்த்திக்கு வந்துடுதாம். இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. கடைசியில இந்த அஞ்சலிய நம்ம கௌதம் கால்லயும், இலக்கிய கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்கா. இந்த கார்த்திக் எப்படியோ இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. ஆனால் கார்த்திக் இருந்துட்டு இப்போது மறுபடியும் அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்து போயின்னா அதே இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் நம்ம எங்கே போகிறோம் உண்மையாக சொல்லுங்கள் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டே இருக்கும்போது அமைதியாக வா அஞ்சலி நான் உன்னை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் இப்போது எந்த இடத்துல காரை கொண்டு போய் நிறுத்தாங்களோ அதே இடத்துலையே நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி நீ வந்து இப்போனா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிட்டு வந்த அது அங்கே இருக்குது அதானே உன்னோட ஃப்ரெண்டு வீடு நான் வரேன் வா உன் ஃப்ரெண்டு யாருன்னு நான் பார்த்துட்றேன் அவங்க புருஷன் இப்போ கூட வந்து போயினா வீட்டில் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திக் இருந்துட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அப்படி இழுத்துட்டு போனதுக்கப்புறமா இப்போது நம்ம அதாவது உள்ளே போயிட்டு யாருங்க உள்ள வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கத்திட்டு இருக்கும்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வர ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் கார்த்திக் அந்த இடத்துல பார்த்த உடனே பயங்கரமாக நடிச்சு அதை பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருந்துட்டு என்ன அஞ்சலி இது உன் ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா கௌதம் அண்ணனும் இலக்கிய அண்ணியும் இருக்காங்க அப்போது நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அடி அடி நடித்து வெளுத்து கட்டுறாங்க. அப்படி என்னாச்சு கார்த்திக் எதுக்காக அஞ்சலி அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ நேற்று வந்து போயின்னா அண்ணனை பார்க்கறதுக்காக இவ வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா ஆனால் என்கிட்ட என்னமா நடிச்சா தெரியுங்களா இங்கே அண்ணன் இருக்காருன்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது ஆனால் அண்ணன் வந்து போயின்னா இப்போ வந்து இந்த ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அவராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மூலிமா அமிச்சதா வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருக்கா அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் நேர்லேயே வந்தேன் அந்த வீடு யாருது என்ன ஏது அப்படின்றத பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான் இலக்கியாவுக்கே உண்மை தெரிய வருது. அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்ன கௌதம் இது நீங்கள் சைன் போட்டதாகவும் சொல்லலை அஞ்சலி வந்ததாகவும் சொல்லலை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் இப்போது நம்ம கௌதமும் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் என் அண்ணன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி எப்போ உண்டு இல்லைன்னு பண்ணி நம்ம கௌதம் இலக்கியா காலில் விளை வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.